நம்ம எல்லார் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இரவளவு நல்லவரப்பா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எல்லா அற்புதமாய் நடத்தினீரே, ஆச்சரியமாய் நடத்தினீரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு கூடான கொடி நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காய் பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் தேவன் தாமே எங்களோடு கூட இந்த வழி நடத்துவீராக. இந்த ஆராதனையில் வர வேண்டிய பிள்ளைகள், வந்திருக்கிற பிள்ளைகள், ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகள், டிவி வழியாய் பார்க்குற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் நடக்கிற எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழும் ஐயா, சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழும் ஐயா. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கினீரோ, முற்றிலும் எரித்து விடும். அக்கினி இறக்கினீரோ, முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையா, ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழும் ஐயா, சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழும் ஐயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மணியற்றுவேன். மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியற்றுமே. உகந்த காணிக்கையா, ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா, உகந்து மகிழும் ஐயா, சுகந்த வாசனையா, உகந்து மகிழும் ஐயா. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாங்கப்பா. தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். யூடியூப்பில் டிவி வழியாக பார்க்குற எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. அந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. தேவன் தாமே நீரே கூடது வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்மள உட்காருவோம்.
பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் உகந்த காணிக்கையாய் நம்மையே தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. சோத்ரம் சோத்ரம். எவ்வளோ பேர் இந்த காலவெளியில் பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்க, பிரதர் சிஸ்டர் சந்தோஷமா இருங்க. எவ்வளோ பேர் சொன்னீங்க சந்தோஷமா இருங்க? அட்லீஸ்ட் ஒரு 2 பேரை பார்த்தாத சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனையே ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் எப்போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? சந்தோஷமா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தமிழ் பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே. ஒரு தீர்மானத்தோடு பாடலாமா? எவ்வளோ பேர் தீர்மானத்தோடு இந்த பாடல் எங்களோடு சேர்ந்து பாட போறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை என் நாட்கள் முடியும் வரை தீர்மானத்தோடு, என் சுவாசம் மொழியும் வரை ஆராதிப்பேன். ஏனென்றால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எனக்கு ஜீவன் தந்த தேவனையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். எவ்வளவு பேர் இப்படி சொல்றீங்க? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. எவ்வளவு பேர் சொல்றீங்க? என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்.
நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோமா? அப்பா, எங்களுடைய நாட்கள் முடியும் வரை, எங்களுடைய ஜீவன் பிரியும் வரை, எங்களுடைய சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஜீவன் தந்த ரட்சகரையே ஆராதிப்போம் ராஜா. எங்களை தூக்கி எடுத்த தேவனையே ஆராதிப்போம், விசுவாசிப்போம் ராஜா. ஷத்ரிதே ஹalleluya ஹalleluya. எவ்வளவு பேர் இந்த மாதிரி தீர்மானத்தோடு இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளையில் அவர் நம்மை தாயின் கருவில கண்ட தேவன், நமக்காய் ஜீவனை தந்த தேவன், நாம் இடரும் போது நம்மை தூக்கி எழுப்பின தேவன், நமக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடர செய்த தேவன், மீண்டும் நம்மளை நடக்க வைத்த தேவன். அந்த தேவனுக்கு எவ்வளவு பேரு நான் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு என்னுடைய நாட்கள் முடியும் வரை உம்மை ஆராதிப்ப ராஜா என்று ஒரு தீர்மானத்தோடு இந்த பாடலை பாடுறீங்க. பாடலை பாடலாக பாடாதபடிக்கு அதிலுள்ள அர்த்தங்களை புரிந்து பாடும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஹalleluya. அந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்தவர்களாக பாடலாமா? நாட்கள் முடியும் வரை என் என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. எவ்வளவு பேர் ஏசப்பாவை பார்த்துப்படியாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். என் சுவாசம் எவ்வளவு பேர் இப்படியாய் சொல்ல முடியும்? ஜீவன் தந்துகிற ரட்சகரை பார்த்து அப்பா உம்மையே பின்பற்றுவேன் என்று எவ்வளவு பேரால சொல்ல முடியும்? உம்மையே பின்பற்றுவேன், உம்மையே பின்பற்றுவேன் சொல்றீங்களா? உம்மையே பின்பற்றுவேன், உம்மையே பின்பற்றுவேன், உம்மையே. எவ்வளவு பேர் இப்படியா சொல்ல முடியும்? உம்மையே விசுவாசித்தேன், உம்மையே விசுவாசிப்பேன், சுவாசம் முடியும் வரை உம்மையே விசுவாசிப்பேன், உம்மையே உம்மை விசுவாசிப்பேன், உம்மை விசுவாசிப்பேன். எவ்வளவு பேர் சொல்றீங்க? உம்மை விசுவாசிப்பேன், நான் உம்மை விசுவாசிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை உம்மையே, என் ஜீவன் பிரியும் வரை உம்மை விசுவாசிப்ப ராஜா. என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே விசுவாசிப்பேன், உம்மையே விசுவாசிப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. எவ்வளவு
பேர் இந்த காலவெளியில் ஒரு தீர்மானத்தோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே பின்பற்றுவேன், உம்மையே விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் அந்த தீர்மானத்தை எடுத்து இந்த காலவெளியில இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று எவ்வளோ பேர் இந்த காலவெளியில இந்த தீர்மானத்தை எடுக்க போறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழ் பாடலை பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நான் யாரும் பேச மாட்டேன்றீங்களே, திரும்பி பார்க்க மாட்டோமா? விசுவாசத்தோட பாடலாமா? ஒரு தீர்மானத்தோடு பாடலாமா? ஹல்லேலூயா. ஒரு ஸ்மைலோட பாடலாமா? ஹல்லேலூயா. We worship you, Lord. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நாங்க பார்க்க மாட்டோம்பா, திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையும் முன்னா உலகமும் பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. விசுவாசத்தோடு இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னா, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றி எல்லாம் உதறிவிட்டேன். எவ்வளவு பேர் உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றி எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். சொல்றோமா இப்படியாய்? உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவராலயா, எனக்குள்ளே இயேசு, நான் அவராலயா, எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் எவ்வளவு பெரிப்படியா, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். விசுவாசத்தோடு என்ன நடந்தாலும் அப்பா எவ்வேளையிலும் உம்மை துதிப்பேன், உம்மையை விசுவாசிப்பேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. அவரை விட்டு வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பா
முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தனே இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலம் எப்போ ஆனாலும் சரி, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ. எவ்வளவு பேர் இப்படி வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது என்னை அவரை விட்டு. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. எவ்வளவு பேர் சொல்றீங்க? வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. விசுவாசத்தோடு வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. ஆகையால் சொல்வோம், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு பேருக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்றீங்க, ஏசப்பா என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம் பின்னால அப்பா நான் வரேன்ப்பா, உம்மை பின்பற்றி வரேன். உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறேன், உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நடக்கிறேன் என்று எவ்வளோ பேர் தீர்மானத்தை எடுக்கிறீங்க? அப்பா இறுதி வரை விசுவாசத்தோடு இருப்பேன், என் நம்பிக்கை அப்பா அது கம்மி ஆகாது அப்படின்னு எவ்வளோ பேர் ஏசப்பா பார்த்து சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா நம்ம மத்தியில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் நம்ம பேசுறது ஆராதிக்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் இப்படியாய் சொல்ல முடியும்? வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் விசுவாசத்தோடு ஏனென்றால் வெற்றி வேந்தனின் இயேசுவின் வெற்றி வேந்தனின் இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் விசுவாசத்தோடு சொல்லாமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். மாற்றம் ராஜா. சிலுவையே முன்னா உலகமே சிலுவையே முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்று விசுவாசத்தோடு விடுதலையை பெற்றுக்கொள்வோமா? இரத்தத்தினாலே யாகையால் சொல்வோம், இயேசுவின் பின்னால் அப்பா உம்முடைய பின்னால் நாங்கள் செல்கிறோம். திரும்பி பார்
கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தெரிலிதே. We worship you, Lord. Hallelujah. Hallelujah. எவ்வளோ பேர் இந்த காலவேளையில் ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்க, இயேசுவின் பின்னால் நான் செல்கிறேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை அவரையே பின்பற்றுவேன், அவரையே ஆராதிப்பேன், அவரையே விசுவாசிப்பேன். ஹalleluya. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எவ்வளோ பேர் இந்த தீர்மானத்தோடு சொல்ல முடியும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இந்த உலகில் எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. Christ is enough for me. How many of you can say with fullness of your faith, Christ is enough for me? Hallelujah. That is what we require, beloved people. அதுதான் நமக்கு அவசியமான விஷயம். ஹalleluya. நம்ம வேற எதையும் நாடாம கிறிஸ்துவை மாத்திரம் நாடினாலே போதும். ஹalleluya. ஒரு இங்கிலீஷ் கோரஸ் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Christ is enough for me. Christ is enough for me. சொல்லுங்க பார்க்கலாம். Christ ஈஸியா இருக்கா? வேர்ட்ஸ். Everything I need is in you. Everything I need is in you, Jesus. Okay? Everything I need is in you. லிரிக்ஸ் புரிஞ்சுதா? பாடலாமா? டியூன் ட்ரை பண்ணலாம். Hallelujah. We worship you, Lord. Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. Catch up, Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. சத்தமாக பாடலாமா? Christ is enough for me. ஒரு passion-ஓட பாடுங்க. Everything I need is in you. Everything I need. எவ்வளோ இதை தமிழ்ல பாடலாமா? இயேசு இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், எல்லாமே அவருக்குள் உள்ளது, எல்லாமே. ட்ரை பண்ணலாமா? என்னுடைய வாழ்க்கையில அப்பா நீங்க மாத்திரம் போதும், எல்லாமே அவருக்குள் உள்ளது, எல்லாமே அவருக்குள் உள்ளது, எல்லாமே அவருக்குள் உள்ளது, எல்லாமே அவருக்குள் உள்ளது. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், அவர்
அவருக்குள் உள்ளது, எல்லாமே அவருக்குள், எல்லாமே அவருக்குள் இருக்கிற இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு போதும்பா. That is more than sufficient for me. எவ்வளவு பேர் இயேசுப்பாவை பார்த்து சொன்னீங்க? எவ்வளவு பேர் இயேசுப்பா பார்த்து இந்த காலவெளியில சொன்னீங்க? ஹalleluya. ஆராதிக்கிறது நம்முடைய பெஸ்ட் தேவனுக்கு கொடுக்கணும். ஹalleluya. தேவனுக்கு நம்முடைய பெஸ்ட் கொடுக்கணும். ஹalleluya. ஆமென். எவ்வளோ பேர் இந்த காலவெளியில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க? ஏசப்பா, நீங்க எனக்கு போதும்பா. உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் அப்பா, உலகத்தை அல்ல அப்பா. இயேசுவே, உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன்ப்பா. எவ்வளோ பேர் எல்லாரும் எழும்பு நின்று அவரை ஆராதிப்போமா இந்த காலவெளியில்? எவ்வளோ பேரால் இப்படி சொல்ல முடியும்? இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன் என்று எவ்வளோ பேர் ஒரு தீர்மானத்தோடு இந்த பாடலை பாட போறீங்க? அப்பா, என்னுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அப்பா விசுவாசத்தில் அப்பா உம்மை பின்பற்றி வருகிறேன். நானும் என் வீட்டாரும் அப்பா விசுவாசத்தோடு உம்மை பின்பற்றி வருகிறோம், உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறோம் என்று தீர்மானத்தோடு எவ்வளோ பேர் இந்த பாடலை பாட போறீங்க? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். எவ்வளோ பேர் விசுவாசத்தோடு போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், அப்பா, நான் பின்னாக்க மாட்டேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் உலகமென் பின்னே சிலுவாயின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவாயின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவாயின் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உறுதியோடு எவ்வளவு பேர் சொல்றீங்க? பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். No turning back, no turning back. எவ்வளோ பேர் சொல்றீங்க? No turning back, no turning back, no turning back, no turn. I will never ever turn away. No turning back, no turning back, no turning back. எவ்வளோ பேர் அந்த இயேசப்பா கிட்ட எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? எவ்வளோ பேர் இயேசப்பாவை நோக்கி, அப்பா உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன், அப்பா உம்மை விசுவாசிக்க விரும்புகிறேன், இறுதி வரை என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை அப்பா என்னையும் என்னுடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் சரண்டர் பண்றேன். எவ்வளோ பேர் அவருடைய கரங்களுக்குள்ளாய் சரண்டர் பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோமா? ஏசப்பா கிட்ட இந்த காலவெளியில் நாம பேசிட்டு இருக்கிறோமா? To Jesus I surrender, all to Thee my freely give. I will live upon
love you and trust you, Lord. சத்தமாக சொல்லலாமா தீர்மானத்தோடு? To Jesus I surrender all, to Him I freely give. I will ever love and trust Him in His presence daily. I surrender all. I surrender all. Shall we all surrender everything to Jesus? I surrender all. I surrender all. We will surrender you. All to Thee, all to Thee, my blessed Savior, I surrender all to Thee, my God. We are submitting, surrendering everything to our blessed Savior Jesus. தமிழில் பாடலாமா? எவ்வளவு பேரு தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறீங்க? என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவும், ஆவி ஆத்மா சரீரம் யாவும் எல்லாரும் அர்ப்பணித்தோமா இயேசுவிடத்தில்? ஆவி ஆத்மா சரீரம் யாவும் எல்லாரும் சொல்வோமா? அர்ப்பணிக்கிறேன். எவ்வளவு பேர் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களுக்குள்ளாய் we surrender everything to you, Jesus. சொல்றீங்க ஆவி ஆத்மா என்னுடைய நான் பார்ப்பனிக்கிறோம். ஆவி ஏனென்றால் உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. என்னுள்ளும் உடலும் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எவ்வளவு பெரிபடியாய் உறுதியாய் சொல்ல முடியும்? தானே ஐயா, தானே ஐயா. ஒரு தீர்மானத்தோடு பாடலாமா? அப்பா உமக்காகத்தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உயிர் வாழ்கிறேன் ஐயா.
முழுவதாய் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பருமக்காய். No turning back, no turning back. விசுவாசத்தின் வாழ்க்கையிலிருந்து turning back, no turning back. பின்னோக்கே பின்னோக்கே நான் பின்னோக்கே. விசுவாசத்தோடு சத்தமாய் அப்பா, விசுவாசத்தின் வாழ்க்கையிலிருந்து நான் பின்னோக்க மாட்டேன். ஏனென்றால் Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தெரிலிஃபே அப்பா, இம்மற்றுமாக எங்கள் மத்தியில் அசைவாடினதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை அப்பா உம்மையே விசுவாசிப்போ, உம்மையே ஆராதிப்போ, உம்மையே பின்பற்றுவோ ராஜா. சம்பூர்ணமாக உம்முடைய கரங்களுக்குள்ளாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதி இருக்கிற நேரத்தை பொறுப்பெடுத்து நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்மள உட்காருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரமே சொன்னேன், வர்ஷிப் முடிஞ்ச உடனே நேரடியாக எதுக்கு போயிடுவோம்? செய்திக்கு போடுவோம். எத்தனை பேர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வராங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். செய்தி முடித்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் இருந்து என்னாத்துமே சொன்ன பிறகு போங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8-16 வசனங்கள். Hebrew chapter 11 verse 8-16. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இனதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்குள் அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீர செத்தவன் என்று எண்ணத்துக்கும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் எண்ணெய் நிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாகவே நம்ம எல்லாரும் அவரை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் விசுவாசிக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விசுவாசிக்கிறீங்க. ஆமென். விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ கர்த்தரை அறியாதவனும் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் விசுவாசிக்கல அவனு, ஆனால் சில காரியங்களை அவன் விசுவாசிப்பான். உதாரணமாக ஒரு வாட்டர் இருந்தால் அந்த வாட்டரை குடித்தா சரீரத்துக்கு நல்ல ஹெல்த்துன்னு சொல்லி அவன் விசுவாசிப்பான். சரியா? அது மாத்திரமல்ல,
ஸோ அவன் கார் ஓட்டுறான் இல்லைன்னா வண்டி ஏதோ ஓட்டுறான்னா கண்டிப்பாக அது நல்லா பிரேக் பிடிக்கும், நல்லா ஓடுன்றதை அவன் விசுவாசித்து தான் என்ன பண்ணுவான், காரை ஓட்டிகிட்டு போவான். அதுவும் இல்லாமல் சில டைம் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனால் டாக்டர் வந்து கண்டிப்பாக நல்ல விதமாக என்ன பண்ணுவார், அவர் நைஃபை வச்சு கரெக்டாக சர்ஜன் வந்து என்ன பண்ணுவார், ஆப்ரேஷன் பண்ணுவார்னு விசுவாசத்தினால தான் என்ன பண்ணுவான், அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போவான். இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற விசுவாசம். விசுவாசம் இருக்கா இல்லையா? டாக்டர்கிட்ட போனால் சுகம் கிடைக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. நர்ஸுகிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க, ஊசி குத்துவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லையிலும் அவங்க தான் ஊசி குத்துவாங்க. எல்லாம் விசுவாசிக்கிறோம், சரி, எல்லாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்திற்கும் பிபிலிக்கல் ஃபெய்த்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அல்லேலூயா. விசுவாசத்திற்கும், ஸோ வேதத்தில் இருக்கிற விசுவாசத்திற்கும், உலக பிரகாரமான விசுவாசத்திற்கும் வேதத்தின்படி விசுவாசத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஸோ வேதத்தின்படி ஒருத்தர் விசுவாசிச்சானா அந்த தண்ணீர் வந்து விஷமாக இருந்தால் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், எனக்கு ஜீவனை கட்டளையிடுவார், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி ஜோம் பண்ணி என்ன பண்ணுவான், அவன் விசுவாசிப்பான். அல்லேலூயா. டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் தேட்டரில் போனால் கூட ஒருவேளை டாக்டரே மிஸ்டேக் பண்ணாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், என்னை சுகமாய் நடத்துவார்ன்றது அவன் விசுவாசிப்பான். அப்பாற்பட்டது. அல்லேலூயா. இந்த பிப்ளிக்கல் விசுவாசம் வித்தியாசமான ஒரு விசுவாசம். ஸோ நார்மல் ஃபெய்த், மற்றவங்களும் சொல்லுவாங்க நாங்களும் கடவுளை நம்புகிறோம், நாங்களும் செய்கிறோம்னு சொல்லுவோம். ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஏன்னா நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமாக அவர் என்ன பண்ண மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், அவர் நிச்சயமாகவே மனம் மாற மாட்டார், அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதனால தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே, மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனம், மார்க் காஸ்பல் சாப்டர் 11 verse 22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் என்னவாருங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. எத்தனை பேர் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம இந்த படித்த வேத பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், விசுவாசிக்கிறோம் சொல்லுகிறோம், அதன் நிமித்தமாய் கிடைக்கிற காரியங்கள் என்ன? ஒருத்தன் ஆண்டவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள். ஸோ முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசிக்கும் போது கிடைக்கிற காரியம் ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 23 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 23வது வசனம், யாக்கோபு 2:23, ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அல்லேலூயா. ஸோ அவன் யாருன்னா த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஃபெய்த் மேக்ஸ் மீ எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். நீங்கள் தேவனுக்கு சிநேகிதர்களாக மாறுவீர்கள். ஆமென். ஸோ நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க உங்கள் ஃப்ரெண்டு யாராக மாறிடுவா சொல்லுங்க. இயேசு வந்து உங்களுக்கு யாராக மாறிடுவார், ஃப்ரெண்டாக மாறு. ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இல்லாமல் கூட இருக்கிறீங்களா? ஆச்சரியமாக இருக்கு. அல்லேலூயா. ஸோ ஃப்ரெண்டே இல்லை, சரி. ஆனால் நீ விசுவாசிச்சிங்கன்னா யார் ஃப்ரெண்ட் ஆகிடுவா? ஆபிரகாம் வந்து தேவனை விசுவாசித்தான். அப்போ விசுவாசிக்கிற வேளையில் ஆபிரகாமுக்கு யார் ஃப்ரெண்டாக மாறினா? ஆண்டவர் வந்து ஃப்ரெண்டாக மாறினார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு முன்பதாக ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பண்ணுறார் ஆண்டவர்? சொல்கிறார், நான் அழிக்கிறதா சொல்லாமல் இருக்க மாட்டேன். ஃப்ரெண்டுக்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவோம். எல்லோரும் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆமென். உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எதையும் என்ன பண்ண மாட்டோம், ஹைட் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஃப்ரெண்டு நமக்காக என்ன பண்ணுவாங்க, ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருப்பார்கள், பேசுவார்கள், ஏதாவது ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க, ஏதாவது ஜோம் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஃப்ரெண்டை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா எல்லாவற்றையும் சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவரும், நீங்கள் எந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவரை நம்புகிறீங்களோ, உண்மையாகவே உங்களுக்கு என்ன ஆகும், அவர் ஃப்ரெண்டாக மாறுவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சரியா? ஸோ ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பற்றி சொல்கிறவங்க படுபாய் ஒருத்தர் கூட இல்லையா? அல்லேலூயா. யாருக்கு இல்லையா? 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா? சரி, கொஞ்சம் பேர் தான் யோசிக்கிறீங்க. சரி, நிறைய பேர் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் இருக்கும், சரியா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவோம். ஓகே, நான் ஃப்ரெண்டுன்னு. ஆனால் எல்லாரும் உங்களுக்கு ஃப்ரெண்டான்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ண முடியாது, ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்றைக்குமே வந்து ஒரு கம்மியான ஆட்களாக தான் இருப்பாங்க, சரியா? கம்மியான ஆட்களாக தான் இருப்பாங்க. அது 1 இல்லைனா 2. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உனக்கு யாருமே ஃப்ரெண்டு இல்லைனா யார் ஃப்ரெண்டு உனக்கு? இயேசு தான் ஃப்ரெண்டு. அல்லேலூயா.
ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மகள் வந்து அவங்க பாட்டிமாட்ட போய் பேசிச்சு, சரியா? ஒரு மகள் வந்து அவங்களுடைய கிராண்ட் மதர்கிட்ட போய் கேட்டுச்சு, ஸோ ரியலி எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு தேவையா, ரியலி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவையா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அவங்க பாட்டிமா சொன்னாங்க, ரொம்ப வயதானவள் சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக உனக்கு என்ன தேவை, ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக தேவை. உடனே அந்த மகள் கேட்டால், ஏன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை அப்படின்னு கேட்கும் பொழுது, ஸோ நீ வந்து அலோனாக இருக்கும் பொழுது, சரியா, உனக்கு கண்டிப்பாக பேசுவதற்கு என்னவாக இருப்பாங்க, அவங்க உனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீ ஒரு கஷ்டத்தில் போகும்பொழுது உன்னுடைய துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக உனக்கு ஆறுதலை தருவார்கள். நீ சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. உன்னை எந்த விதத்திலும் காயப்படுத்தாத நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எந்த விதத்திலும் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் உனக்கு இருக்கிறது என்னவாக இருக்கும், உனக்கு அவசியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உனக்கு தேவை என்று சொல்லி அந்த மகளுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, சரியா? அப்போ அந்த மகள் கேட்பாங்க, சரி ஓகே நல்ல ஃப்ரெண்டு ஓகே, ஆனால் நிறைய டைம் நம்மளுக்கு யாராக மாறுறாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்பான். அப்போ இந்த அம்மா சொல்லுவாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கிறாங்க, சிலருக்கு வந்து கெட்ட ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறாங்க. ஆனால் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க, உன்னை குறை சொல்லுவாங்க, உனக்கு அன்பாக பேச மாட்டாங்க, உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் யாருன்னா பேட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ இந்த மகள் வந்து அப்போ கேட்பா, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது குட் ஃப்ரெண்ட் ஃபேக் ஃப்ரெண்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்ல நண்பர்கள் இவர்கள். ஏன்னா சிலர் வந்து பழகுற வரைக்கும் தெரியாது. ஸோ பழகும்போது நல்லா தெரியும், ஆனால் பழகின பிறகு என்னவாக இருக்கும், ஆமாம் அப்போ தான் ரியல் ஃபேஸ் தெரியும். அல்லையா? பழகும்போது பழகும்போது குட் ஃப்ரெண்டு நினச்சிட்டு பழகுவோம், நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகுவோம். ஆனால் போக போக என்ன ஆகும்னா அவங்க வந்து ஃபேக் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நல்ல நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மகள் கேட்பாங்க, குட் ஃப்ரெண்டும் பேட் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த வயதான ஞானமுள்ள ஒரு பாட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸோ கார்டனுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எந்த இடத்துல ஸ்னேக்ஸ் அதிகமாக இருக்கும், கார்டனில் அதிகமாக இருக்குமா, வீட்டோட கார்டனில் அதிகமாக இருக்குமா, இல்லைன்னா ஃபாரஸ்ட்டில் அதிகமாக இருக்குமா? பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியுது, ஃபாரஸ்ட்டில் தானே இருக்கும், நிறைய ஸ்னேக்ஸ்லாம் இருக்கும், நிறைய விஷப்பூச்சிகள் இருக்கும். அப்போ எப்போவுமே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு, சரியா? ஃபாரஸ்ட் மாதிரி என்ன ஆகும், நிறைய ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸு கார்டனில் எப்போவுமே 1-2 தான் இருக்கும். அல்லேலூயா. அதுவும் வந்து விஷப்பூச்சிகளாக இருக்காது, நல்ல ஆட்கள் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு எப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் பொய்யான நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் அப்படியே போடலாம், நிறைய லிஸ்ட்டு போடலாம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கும் உண்மையான நண்பர்கள் பார்த்தா 1-2 தான். ஸோ ஆபிரகாம் வந்து ஒரு நண்பனாக கர்த்தர் இருந்தார். ஸோ மோசஸ் வந்து ஒரு நண்பனாக இருந்தார். தாவீது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். அதுக்கப்புறம் தானியேல், நான் உன் மேலே பிரியமாக இருக்கிற பிரியமானவன், ஸோ அவனுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார். ஸோ சீஷரில் பார்த்தீங்கன்னா ஜான் யாராக இருந்தா, ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார். ஸோ பேதுரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக. அப்படின்னா பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருப்பாங்க, ஃபாரஸ்ட் மாதிரி நிறைய இருக்காது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபெய்த் வந்து என்ன கொண்டு வரும்னா, உங்களுக்கு என்ன கொண்டு வரும்னா, நிச்சயமாகவே ஆண்டவரை நல்ல நண்பனாய் உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்கள் சில கேட்பாங்க, விசுவாசிக்கிறியே என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லணும்னா, விசுவாசத்தினால நான் யாருக்கு ஃப்ரெண்டாக மாறிட்டேன், இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஃப்ரெண்டாக மாறிட்டேன். அல்லேலூயா. அவர் எனக்கு யாராக மாறிட்டார், நண்பராக மாறிட்டார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸுக்கு பதில் யாரை பிடிங்க, ஆண்டவரை பிடிங்க. அல்லேலூயா. அவர் தான் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட், அவர் நமக்கு நல்ல ஒரு நண்பன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்ல விசுவாசம் நல்ல சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கண்டிப்பாக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான நண்பர்கள் இருப்பார்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து 3 விதமான நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து திடீர்னு வந்து ராஜாக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, உன்னை நீ தப்பு பண்ணியிருக்கிற அரண்மனைக்கு என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு ஒன்று வர சொல்கிறாங்க, ராஜா விசாரணைக்காக வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டான். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நாள் காலையில் எங்கே போகணும், அரண்மனைக்கு போகணும். அவருக்கு 3 நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, 3 நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ எதுக்காக வர சொல்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், இது எதுவுமே தெரியாது இவருக்கு. அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ முதல் நண்பனை போய் பார்க்குறார். முதல் நண்பனை போய் பார்த்து சொல்கிறாரு, ராஜா என்னை கூப்பிட்ருக்கிறாரு, எதுக்கு கூப்பிட்ருக்காருன்னு தெரில, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணு, கூட நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிடுவா, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை கூப்பிடுவார். உடனே அவன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை சொல்லுவான், ஐ எம் சாரி, என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது, இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், நான் வரமாட்டேன், நீ போகிறதுனா நீ போ அப்படின்னு சொல்லிட்டுவார்.
சரி, ரெண்டாவது நண்பனை போய் பார்ப்பார். ரெண்டாவது நண்பன் சொல்லுவான், நான் வர்றேன் உனக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவான், கூட வருவான். கரெக்டாக அந்த பேலஸோட வாசலாண்ட வரும் பொழுது, நான் உள்ளாரெல்லாம் வர முடியாது, நீ போய் என்ன பண்ணிட்டு வா, நீ போய் பேசிட்டு வா, நான் வெளியே நிற்கிறேன், உனக்காக வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வா அப்படின்னுவான். ஸோ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ அந்த நண்பனை வேண்டாம் சொல்லிட்டு மூணாவது ஒரு நண்பன்கிட்ட போவான். ஸோ மூணாவது நண்பன்கிட்ட போகும்பொழுது அந்த நண்பன் சொல்லுவான், வா நான் உனக்கு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஷர்ட்டை மாற்றிட்டு நேராக அரண்மனைக்குள்ளார அவன் கூட என்ன பண்ணுவான், மூணாவது நண்பன் போவான். ஸோ ராஜாவுக்கு முன்பதாக அவன் இவனுக்காக பரிந்து பேசுவான், இவன் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இந்த மூணாவது நண்பன் பேசுவான். பேசிட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்துடுவாங்க, குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ லைஃப்பில் வந்து 3 நண்பர்கள். முதல் நண்பன் யாருன்னா, பணம் தான் உங்களுக்கு யார், முதல் நண்பன், சிநேகிதன். ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் அதிகமாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா, ரியல் ஃப்ரெண்டு கிடைக்கவே மாட்டான், அவன் பிரச்சனை வந்தால் வரவே மாட்டான். என்றைக்குமே நீங்கள் பாருங்கள், பணம் அதிகமாக இருக்கிறவன்ட்ட நீங்கள் ஏதாவது ஒரு உதவி கேட்டு பாருங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்கள், வரவே மாட்டான். அல்லேலூயா. அவன் கண்டிப்பாக நழுவ தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, அவன் அந்த பணக்காரனுக்கு என்றைக்குமே என்ன இருக்காதுன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வரவே வராது. அல்லேலூயா. நான் பார்த்த வரைக்கும் அல்லேலூயா அவனுக்கு வரவே வராது. அவன் மேக்ஸிமம் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் போய் சொல்லுங்கள், அவன் எஸ்கேப் ஆகிறது தான் பார்ப்பான், எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். ரெண்டாவது ஒரு நண்பன் யாருன்னா, உங்களுடைய சொந்தங்கள். எது வரைக்கும் வருவானா, கல்ற வரைக்கும் வருவான். அல்லேலூயா. ஸோ உயிரோடு இருக்கும்போது வரமாட்டாங்க, ஆனால் எங்கே வருவாங்க, கல்ற வரைக்கும் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்கள் கூடவே இருக்கவே மாட்டாங்க. எந்த பிரச்சனைனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, வாசல் வரைக்கும் வருவாங்க, கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, உள்ளார வந்து உங்கள்ட்ட என்ன பண்ண மாட்டாங்க, ஐக்கியம் பாராட்ட மாட்டாங்க. ஆனால் மூணாவது ஒரு நண்பன் உங்களுக்கு இருக்கிறான். அது யாருன்னா, நீங்கள் செய்த நற்கிரியைகள். அந்த நற்கிரியைகள் தான் உங்களுக்கு மூணாவது நண்பன். அது நிச்சயமாக உங்களை எங்கே கொண்டு போயிடணும்னா, பரலோகம் வரைக்கும் கொண்டு போயிடும். அல்லேலூயா. உங்கள் கூடவே இருக்கும். அல்லேலூயா. அதனால் நல்லதை விதை எங்கே போயிடுவேன், அதான் உன் நல்ல ஃப்ரெண்டு. சரியா? ஆண்டவர் அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அதனால தான் எல்லாருக்கும் அவரை பிடிச்சது. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபெய்த் மேக்ஸ் மீ எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஆண்டவருக்கு நம்மளை என்ன ஆகும்னா, ஃப்ரெண்டாக மாற்றிடும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு காலையில் அந்த விசுவாசத்தில் நீங்கள் யாரை நண்பனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா, ஆண்டவர் நண்பரை பிடிங்க. ஆமேன். ஆண்டவர் நண்பரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ ரெண்டாவது, இந்த ஃபெய்த் என்ன செய்யும், ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் இந்த ஃபெய்த் என்ன செய்யும், 8-9 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 8-9 வசனங்களை பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படைந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 9வது வசனத்தில், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்கள் என்ன பண்ணியிருந்தான், குடியிருந்தான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுனா, ஃபெய்த் மேக்ஸ் மீ எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ரெண்டாவது, ஃபெய்த் என்ன பண்ணுனா, ஃபெய்த் ஆல்சோ மூவ்ஸ் மீ டு ஃபாலோ காட்ஸ் கால். ஆமேன். அது என்ன பண்ணுன்னா, ஆண்டருடைய அழைப்பை உங்களுக்கு என்ன பண்ணுனா, பின்தொடர வைக்கும். ஸோ ஆண்டர் வந்து சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டர் உங்கள் சில காரியங்களுக்கு அழைப்பார். சரியா? நீங்கள் ஃபெய்த்தில் நீங்கள் கால் எடுத்து வைங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, உன் இனத்தை உன் ஜனத்தை எல்லாத்தையும் விட்டு நீ போ. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு டவுட்டு கேட்கல, எந்த இடத்துக்கு போவோன்னு சொல்லலை, யார் அங்கே இருப்பான்னு சொல்லலை. நான் சொல்லுறேன், சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸ், உங்களுக்கு எதிர்பார்க்காத இடங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். சில டைம் அது விரும்பின இடமா இருக்கலாம், சில டைம் விரும்பாத இடமா இருக்கலாம், சில டைம் பிடித்த இடமா இருக்கலாம், சில டைம் பிடிக்காத இடமா இருக்கலாம், சில டைம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடமா இருக்கலாம், இல்லைனா லோன்லியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபெய்த்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் கூட இருப்பார். அல்லேலூயா. ஃபெய்த் என்ன பண்ணுன்னா, உங்களை மூவ் பண்ண வைக்கும், அவரை ஃபாலோ பண்ண வைக்கும். ஆண்டவர் சொல்லிட்டு ஆபிரகாம் போகும்போது ஆபிரகாம்கிட்ட கேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, ஆபிரகாம் என்ன சொல்லுவார்னா, ஆண்டவர் என்னை வெளியே வான்னு சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். அல்லேலூயா. வெளியே வான்னு சொல்லிட்டாரு, நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு, நான் தைரியமாக போகிறேன், கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபெய்த் என்ன பண்ணுன்னா, உங்களை மூவ் பண்ண வைக்கும். எதுக்கு நேரானா, ஆண்டவருடைய காலிங்க்கு நேராக உங்களை என்ன பண்ணுன்னா, ஃபாலோ பண்ண வைக்கும். நீங்கள் ஆண்டவரை பின்தொடர்வீர்கள், ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவீங்க. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக போவீர்கள். ஆமென். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்க? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உலகம் என் பின்னால், சிலுவை என் முன்னால். யாரை ஃபாலோ பண்ணுவேன்? அந்த சிலுவையை நான் ஃபாலோ பண்ணிட்டு போவேன். ஆமென். சிலுவை தான் எனக்கு முன்னாடி இருக்குது.
ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் நான் யாரை ஃபாலோ பண்ணுவேன்னா காட்ஸ் காலிங்கை நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருடைய காலிங்கை நான் என்ன பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன். அப்போ நான் விசுவாசிக்கிறேன். அப்போ ஒரு ஃபெய்த் என்ன பண்ண வைக்கும்னா மூவ்ஸ் மீ டு ஃபாலோ காட்ஸ் கால். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஊழிய பாதையில் நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவர் பேசுனனால தான், அவரை ஃபாலோ பண்ணி நான் வந்தனால தான் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். பெங்களூர் பட்டணத்தில் வரும்பொழுது கர்த்தருடைய கிருபை ஒருத்தர் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா அந்த காலிங்கை கொடுத்தார், அதை ஃபாலோ பண்ணு. அல்லேலூயா. அதை பின்தொடரு, நான் அழைச்சிருக்கேன், என்னை பின்பற்றி வா அப்படி சொன்னார். ஸோ அதை ஃபாலோ பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை கிடைக்குது. ஆமீன். ஃபெய்த்தில் கால் எடுத்து வைக்கிறோம். நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஸோ எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்த மாத்திரத்தில் அந்த சால்வேஷன் டிவியை குறித்து தரிசனம் கொடுத்தார். ஸோ அப்போ தரிசனம் கொடுத்த உடனே ஸோ முதலாக என்னுடைய கூட பிறந்த அண்ணனுக்கு கால் பண்ணேன். ஸோ அண்ணனுக்கு தான் கால் பண்ணி இதை மாதிரி நேற்று நைட்டு ஆண்டு என்கிட்ட இப்படி இடைப்பட்டிருக்கிறார். ஸோ அதனால் நான் ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன், முழு நேர ஊழியத்திற்கு போகலான்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். ஸோ ஆண்டு என்கிட்ட திட்டவட்டமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அண்ணன் என்னை பார்த்து சொன்ன ஒரு காரியம் ஃபோனில், ஜேம்ஸ் நீ பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஆண்டருக்காக ஊழியம் செய்கிறது உண்மையாக பெரிய பாக்கியம், ஆனால் ஒரு காரியத்தை கொஞ்சம் நீ திங்க் பண்ணிக்கோ. ஏன்னா நீ இப்போ தான் 2 பிள்ளைகள் இருக்காங்க, கை குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிள்ளைகளை வளர்க்கணும். ஸோ அது மாத்திரம் இல்லை, ஊழியத்தோட ஆரம்பம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் வருஷங்கள் நீ வேலை செய்கிற ஸ்தாபனத்தில் என்ன பண்ணு, வேலை செய்யு. ஸோ வருகிற வருமானத்தை கொஞ்சம் என்ன பண்ணு, சேர்த்து வை, ஃபிக்ஸடில் போட்டு வை. ஒரு குறிப்பிட்ட தொகை வந்த பிறகு மாதம் உனக்கு சர்வே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது எதை பண்ணு, நீ வேலையை விட்டுட்டு எங்கே வந்துரு, ஊழியத்தை நீ ஆண்டுடைய வேலையை செய் என்று சொல்லி எங்கள் அண்ணன் நல்ல அட்வைஸ் கொடுத்தார். ஆனால் என்றைக்கு அந்த ஃபோனை பேசி முடித்தேனோ அப்போது ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனிமேல் யாருக்கு கால் பண்ணக்கூடாது, எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த காரியத்துக்கு நான் கால் பண்ணக்கூடாது, இனிமேல் கால் பண்ண மாட்டேன். நான் சொல்லுங்கிறேன், காலே பண்ணல. ஸோ ஏன்னா நான் மனுஷனுடைய சத்தத்தை கேட்குறேன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்குறேன்னா விசுவாசத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரோட சத்தத்தை நம்ம கேட்குறோம், யாரை ஃபாலோ பண்ணுறோம். நிறைய டைம் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காகவே ஃபாலோ பண்ணிருப்போம், மனுஷனுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஒரு விசுவாசத்தில் இருக்கிறவன் யாரை ஃபாலோ பண்ணுவான்னா கர்த்தரை தான் ஃபாலோ பண்ணுவான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் அந்த ஊரை விட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த சொந்தக்காரன்லாம் சொல்லியிருப்பான், எதுக்குயா போகிற, எதுக்குப்பா போகிற சொல்லியிருப்பானா, சொல்லிக்க மாட்டானா. நீங்களே நாளைக்கு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லுங்கள், சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, சொல்லுங்கங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் நீ கர்த்தரை ஃபாலோ பண்ணு, கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஃபெய்த்தில் கால் எடுத்து போய் கர்த்தர் நடத்துவார், நடத்த மாட்டாரா. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கலாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். அவருடைய சத்தத்தை என்ன பண்ணுங்க, கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி அந்த காட்ஸ் காலிங்கில் போங்க. நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு அதை ஃபாலோ பண்ண கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிறார். அல்லேலூயா. பெங்களூர் பட்டணத்துக்கு என்னுடைய ஆசை சேலத்துக்கு போகணுன்னு, சரியா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பெங்களூருக்கு போ. ஸோ இப்போ பெங்களூருக்கு கீழ்ப்படிந்து வந்தேன்னா அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மனுஷனை திருப்திப்படுத்தாதீங்க. ஆமென். அல்லேலூயா. மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபெய்த்தை மாற்றிக்காதீங்க. மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் அது ஃபாலோ கிடையாது. ஸோ ஆண்டர் சில டைம் போகணும்னு சொல்லிட்டாங்கன்னா போயிடுங்க. அல்லேலூயா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆசை இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா ஏசியாவில் போய் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும்னு அவருக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாரு, அங்கே போகாத மக்கதோனியாவுக்கு போன்றாரு. ஸோ உடனே என்ன பண்ணுறாருன்னா அது அப்படியே அதை ட்ராப் பண்ணுறாரு. எதுக்கு போகிறாருன்னா மக்கதோனியாவுக்கு வர்றாரு. ஸோ அதனால ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடிகிறது. ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுங்க, ஃபெய்த் என்ன பண்ணுன்னா எப்போவுமே ஃபாலோ பண்ண வைக்கும். அல்லேலூயா. காட்ஸ் வில், ஆமென். காட்ஸ் காலுக்கு நேராக உங்களை என்ன பண்ணும், அது ஃபாலோ பண்ண வைக்கும். அப்போ முதலாவதாக ஸோ ஃபெய்த் என்ன பண்ணுன்னா ஆண்டோட ஃப்ரெண்டாக மாற்றிடும். ஸோ ரெண்டாவது ஃபெய்த் என்ன பண்ணுன்னா உங்களை காட்ஸ் காலுக்கு நேராக என்ன பண்ணும், ஃபாலோ பண்ண வைக்க. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்க? அல்லேலூயா. வெறும் பாட்டு மட்டும் ஆண்டவரே நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக் இல்லை, ரியலாகவே என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், அவரை தான் பின்பற்றுவேன். அல்லேலூயா. அவரை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போகவே மாட்டேன். அவரை தான் ஃபாலோ பண்ண. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்ன அடிச்சுவடுகளை சொல்லியிருக்கிறாரோ அதை பைபிள் வேர்ட்ஸை நான் என்ன பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன். அவருடைய காலை நான் ஃபாலோ பண்ணுவேன். எதுனாலும் அவரை ஃபாலோ பண்ணுவேன். ஆண்டவர் தான் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஆமென். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்புறவங்களை அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா.
ஸோ நான் விசுவாசிக்கிறேன் கடந்த போன வாரம் மெசேஜ் ஸோ உண்மையாகவே நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸோ என்னென்னா கிட்டத்தட்ட 3-4 ஃபேமிலி கால் பண்ணி சொன்னாங்க, அந்த சடங்காச்சாரம்லாம் கேன்சல் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். அது பெரிய காரியம். அல்லேலூயா. ஸோ அதுவே பெரிய விஷயம், அதை ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ சில டைம் வந்து வேதத்தின்படி நம்ம போகிற வேளையில் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொன்று கூட நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சில உங்களுடைய இதிலெல்லாம் பார்த்துருக்குறேன் சில டைம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயர் நடக்குது, நல்லா ஜபம்லாம் நல்லா நடக்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துடுது, இல்லைங்க சினிமா பாட்டு போட்டுடுறாங்க. அல்லேலூயா, சினிமா பாட்டு. நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், சரியா, அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணது தளபதி ஃபேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம கிறிஸ்தவன் தான், தளபதி ஃபேன் சொல்லிட்டு தளபதி மியூசிக் ஒன்று போட்டு அவரை வெல்கம் பண்ணுறாங்க. நான் சொல்லுகிறேன், நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது கிறிஸ்துவனா? நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை உலகத்தை ஃபாலோ பண்ணாதீங்க, என்றைக்குமே என்ன பண்ணாதீங்க, உலகத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. உலகத்தை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக அது பெரிய ஆபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு மகள் வந்து அவங்க அப்பாட்ட கேட்டாலாம், சரியா, என்ன கேட்டாலாம், அப்பா ட்ரெஸ்ஸு வந்து தெரிகிற மாதிரி போட்டால் என்ன தப்பு, ஓப்பனாக போட்டால் என்ன தப்பு, உலகத்துக்காரலாம் அப்படி தானே போடுறான், உடம்புலாம் தெரிகிற மாதிரி தானே போடுறான், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டா, அப்பாட்ட கேட்டார். சரி, உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுங்கள், நல்ல பிள்ளைங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ சொல்லுவீங்களா? வெரி குட், பார்க்குறேன். பிள்ளை வந்து கேட்குது, அப்பாட்ட கேட்குது, உடம்பு தெரிகிற மாதிரி போட்டால் தப்பா? தப்பு இல்லைல்ல, உலகத்துக்காரன் அப்படி தானே போடுறான், என்ன இருக்குது அதில்? இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னென்னா, அம்மா யார் பொண்ணு யாருன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியல என்னால். அதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நிறைய டைமில். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இப்போ புள்ள கேட்ட உடனே அப்பா வந்து நான் உனக்கு பதில் சொல்கிறேம்மா அப்புறமா அப்படி சொல்லி என்ன பண்ணார், போயிட்டார். என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில அவளுக்கு. ஊருக்கு போயிட்டு அந்த மகளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பிச்சார். என்ன கிஃப்ட் அனுப்பிச்சாருன்னா, ஐஃபோனை வந்து கிஃப்ட் அனுப்பிச்சார். என்ன அனுப்பிச்சார்? ஐஃபோன் வந்து கிஃப்ட் அனுப்பிச்சார். கிஃப்ட் அனுப்பிச்ச உடனே அந்த மகள் ஐஃபோனை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, டேடி ஐஃபோன் வந்துருச்சு டேடி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், பத்திரமா நல்லா பார்த்து யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னார். உடனே டேடி அதுக்கு வந்து ஐஃபோனுக்கு வந்து என்ன போடணும்னா ஸ்க்ரீன் கார்டா, அது போடணும் டேடி அப்படின்னா. எதுக்குமா ஸ்க்ரீனு அப்படின்னு கேட்டார். எதுக்கு ஸ்க்ரீன்னா, அப்போ தான் அது என்னவாக இருக்கும், சேஃபாக இருக்கும் டேடி. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் டேடி அதுக்கு கவர் போடணும் டேடி அப்படின்னா. எதுக்கு கவருமான்னு கேட்டார். அது என்ன ஆகும், கீழே விழுந்தாலும் உடையாது டேடி, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு யார் சொன்னா? மக சொன்னான். அப்போ தான் அவர் சொன்னார், எதுக்கு நீ வந்து ட்ரெஸ் ஓப்பனாக போடுறான்னு கேட்டல்ல, நீ சேஃபாக இருக்கணும், நீ பாதுகாப்பாக இருக்கணும்னா எப்படி போடணும், எல்லாம் கவர் பண்ணி போடு. அல்லேலூயா. புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது? அல்லேலூயா. ஸோ எப்போவுமே கேட்கலாம் கேள்வி, 1008 கேள்வி கேட்கலாம். பாஸ்டர் இது சரியா தப்பான்னு. நீ பாதுகாப்பாக இருக்கணும், நீ சேஃபாக இருக்கணும்னு என்ன பண்ணு, கவர் பண்ணுங்க. எப்படிக்கு நல்ல பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறைவில் மறைக்கிறது பெரிய ஒரு அழகு. மறைவில் தான் நிறைய கோல்டு எங்கேருந்து வருது, பூமி கடியிலேருந்து தான் வருது. டைமண்ட் எங்கேருந்து வருது சொல்லுங்கங்க, முத்து எங்கேருந்து வருது, இது எல்லாமே மறைவிலேருந்து தான் வருது. மறைவாக வச்சுக்கிறது என்றைக்குமே உனக்கு நல்லது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அதை தான் ஃபாலோ பண்ண சொல்கிறார். சரியா? வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். ஏம்மா உன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணு, வசனம் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. வசனம் அப்படி தான் சொல்லுது. ஸோ வசனத்தின்படினா நீ ஃபாலோ பண்ணு, அதை ஃபாலோ பண்ணு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஐஃபோன் பிடிச்சிருந்தது இப்போ? அல்லேலூயா. ஐஃபோனுக்கே நீ கவரு அந்த இதெல்லாம் போடுறிய, டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு ஆண்டவர் கொடுத்த சரீரம், வெளியேற பெற்ற சரீரம், சரியா, அதை பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. ஸோ அதனால் பெற்றோர்கள் எதை ஃபாலோ பண்ணுங்க, ஐஃபோனை ஃபாலோ பண்ணா. அடா பாவிங்களா, கடைசி ஐஃபோனை
வசனத்தை ஃபாலோ பண்ணுப்பா. அல்லேலூயா. மறைக்க வேண்டியதை திறந்து போட்டுட்டு வராது. அல்லேலூயா. ஃபேஷன் சொல்லிட்டு சரியா, அது வந்து உனக்கு என்றைக்குமே பாதிப்பு தான். உனக்கு என்றைக்குமே ஆபத்து. அது என்றைக்குமே பாதுகாப்பை கொண்டு வராது. அது என்றைக்கும் ஆபத்து. அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரியா. ஸோ மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 11-12 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம். அதே விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவன்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்து என்ன பண்ணுறா? பிள்ளை பெற்றாள். ஸோ 12வது வசனத்தில், ஆனபடியால் சரீர செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்குள்ளே எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமென். ஸோ முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் என்ன கொண்டு வரும்னா, மேக்ஸ் மீ எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஸோ ரெண்டாவது ஃபெய்த் என்ன கொண்டு வரும்னா, மூவ்ஸ் மீ டு ஃபாலோ காட்ஸ் கால். ஆமென். ஸோ மூன்றாவது ஃபெய்த் என்ன கொண்டு வரும்னா, ஸோ டேக்ஸ் எ ஃபர்ம் கிரிப் ஆன் த இன்ஃபைனைட் பவர் ஆஃப் காட். ஸோ என்ன பண்ணுன்னா, விசுவாசத்தில் நீங்கள் ஃபர்மாக உறுதியாக ஆண்டரை பிடிக்க வைக்கும். ஏன் உறுதியாக பிடிக்க வைக்கும்னா, ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இன்ஃபினைட் பவர் ஆஃப் காட். ஆண்டவரால் எல்லாம் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரால் மரித்தவனை உயிரோடு எழுப்ப யாரால் முடியும்? ஆண்டரால் முடியுது. செத்து நாற்றம் எடுத்த சரி தான். ஆண்டர் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுப்ப முடியும். அவரால் முடியும். ஸோ பலவீனர்கள் என்ன பண்ணணும்? பலப்படுத்த அவரால் முடியும். எதனாலும் அவரால் செய்ய முடியும். நீ ஒரு காரியத்தை நம்புங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அவரை உறுதியாக பற்றி இருப்பேன். அல்லேலூயா. அந்த ஃபெய்த் என்ன பண்ணுன்னா, அவர் உறுதியை பற்றி இருக்க வைக்கும். எந்த சூழ்நிலும் யாரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள்? ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஆமென். மனுஷனை பற்றுவதை காட்டில் யாரை பற்றுங்க? ஆண்டவர். ஃபெய்த் வந்து அவர் உறுதியை பற்றும் பொழுது அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே ஆபிரகாமும் இதே சாரல் நகைத்தார்கள். ஸோ நகைச்சவங்க 2 பேர் நகைச்சாங்க. ஆபிரகாம் முகங்குப்புற விழும்போது நகைச்சார். சாரால் கூடாரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு என்ன பண்ணா? நகைச்சா. ஆனால் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். நான் விசுவாசிக்கிறேன், ஃபெய்த் என்ன பண்ணுன்னா, இன்னும் அவரை வந்து உறுதியை பற்றி கொள்ள. சரியா. அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி எதெல்லாம் முடியாது, நடக்காது, சுகம் ஆகாது, இதெல்லாம் பண்ண முடியாதெல்லாம் விசுவாசிங்களோ, இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி போடுங்க. இன்றைக்கி ஆண்டவரை நம்புங்க. அவரால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சாரால் அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. சரியா. அப்போ உங்கள் மைண்டு தான் பயங்கர விசுவாசத்துக்கு பயங்கர போராட்டம். உங்கள் மைண்டை வந்து கரெக்ட் பண்ணு. எப்போவுமே உங்கள் எதோ கரெக்ட் பண்ணு. மைண்டை வந்து கரெக்ட் பண்ணு. மைண்டை கரெக்ட் பண்ணாலே நிச்சயம் என்ன ஆயிடலாம்? நீ வந்து ஜெயிச்சிடலாம். சரியா. விசுவாசத்துக்கு பெரிய எதிரி என்னென்னா மைண்டு தான். ஸோ நேற்று தினத்தில் இது பாக்ஸிங் எத்தனை பேர் பார்த்தீங்க? வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்களா? நீங்களாம் பார்க்க மாட்டீங்க. பாஸ்டர் மட்டும் தான் பார்க்குறான்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன். மைக் டைசன். சரியா. மைக் டைசன் என்ன ஆகிட்டார் நேற்று? சொல்லுங்க. தோத்துட்டார். ஆனால் அவர் தோக்கிறதுக்கு மொத்தம் 8 ரவுண்டு. சரியா. அந்த மனுஷன் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ணா, யார் அவனை எதிராக நிற்கிறானோ, சரியா, எதிராக வரான் பார்த்தீங்களா, அவன் மைண்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணானா, அந்த இன்ட்ரோ கொடுக்கும்போது என்ன பண்ணான்? பலார்னு அரைஞ்சான். பொட்டுன்னு அரைஞ்சான். யாரை? மைக் டைசன் அரைஞ்சான். இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் அரைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடுவீங்க? செத்து போயிடுவீங்களா? ஏங்க, ஒரு போட்டிக்குன்னு போகிறீங்க, ஒரு போட்டியில் நிற்கிறீங்க. மைக் டைசனோட மைண்டை பாருங்கள். என்ன பண்ணானா, எதிராக வறுக்கிறவனை ஒரே அடி அடித்தான். அடித்தவொடனே டக்குன்னு என்ன பண்ணாங்க? அவனை ஊற்றிட்டு. அது இன்ட்ரோ தான். அது இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கலை. மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி அவன் மைண்டை மாற்றுறான் மைக் டைசன். ஆனால் ஆப்போசிட்டில் இருந்தவன் பயங்கர உஷாரு. அவன் என்ன ஆகலைன்னா, அது பெருசாகவே எடுத்துக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ரவுண்டில் 3rd ரவுண்ட்லேயே நம்ம க்ளீனாக புரிஞ்சிக்கலாம் மைக் டைசன் தோற்றுருவான். ஏன்னா 3rd ரவுண்டில் என்ன ஆகிட்டார்? மைக் டைசனு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவன் யார்? ஜெயிச்சிருவான். சில டைம் பிசாசு என்ன செய்வான்னா, விசுவாசத்தில் உங்களை கீழே விழுத்தல்றதுக்கு, அவர் உறுதியை பிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு, யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து ஏதாவது வார்த்தையை சொல்ல வச்சிருவான். உங்களை ஹர்ட் பண்ண வச்சுருவான். சரியா. உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுவான். உன்னை முடியாதுன்னு சொல்லிடுவான். உடனே என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் அந்த கிரிப்பு போயிடும். அந்த கிரிப்பை விட்டுருவீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து என்னை பார்த்து, என்ன பாஸ்டர் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன ஆகிடும்? எனக்கு சொல்லுங்கங்க, இவ்வளோ கோடியாமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிரிப்பு என்ன ஆகிடும்? விட்டுரும். ஆனால் நான் அதை தூக்கி போடணுன்னா, இதை காட்டில் அதிகமாக தருவாரான்னு சொல்லணும்.
சரியா? எப்போவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மைண்ட் எப்போவுமே பிசாசு வந்து மைண்டில் தான் விளையாடுவான். ஸோ நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது முடியாதுன்னு சொல்லுவான். ஸோ யார் உங்கள் கூட இருக்கிறவங்கள வச்சே சொல்ல வைப்பான். ஸோ நேற்று நான் உண்மையாக பார்த்தேன், அவன் வந்து ஆக்சுவலே பார்த்தா அவன் ஆப்போசிட்டில் இருக்கவன் தோற்றுருக்கணும். ஆனால் அவன் மைண்டை மாற்றிக்கிட்டான். அவன் நல்லா விளாண்டான். கரெக்டாக என்ன பண்ணானா 3 ரவுண்டும் யாரை டயர்டாக்குனானா மைக் டைசனை டயர்டாக்குனான். 3 ரவுண்டும் அப்படியே சுற்றி 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 வந்தான். யார் டயர்ட் ஆகிட்டார்? மைக் டைசன் டயர்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான் நல்லா. கடைசியில் யார் ஜெயிச்சா? ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சிட்டு 27 வயசு பையன் ஜெயிச்சுட்டு போயிட்டான். நான் சொல்லுகிறேன், அது மெயின் ரீசன் என்னென்னா மைக் டைசனோட மைண்டு 3வது ரவுண்டில் போயிடுச்சு. ஸோ ஒரு முறை ஒரு பெரிய இதே மாதிரி குத்து சண்டை வீரர் தான், சரியா? அவர் வந்து யாராலையும் அவரை தோக்கடிக்க முடியல. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் நினச்சாங்க அவனை என்ன பண்ணிடலாம், எப்படியாவது இவன் இருக்கிற வரை யார் ஜெயிக்க முடியாது சொல்லி சாகடிச்சிடலாம். என்ன பண்ணாங்க, பாய்சனை வந்து ஃபுட்டில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அவன் கண்டுபிடிச்சிட்டான், அதை கண்டுபிடிச்சிட்டான். என்ன பண்ணியிருக்காங்க, பாய்சனை வச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டான். உடனே என்ன ஆயிடுச்சு, அவன் எல்லாரையும் பிடிச்சி அடித்து அமுச்சிட்டான். ஸோ இப்போ இவனை எப்படியாவது தோக்கடிக்கணும், இந்த போட்டியில் தோக்கடிக்கணுன்றது மக்களுடைய எண்ணம். ஸோ அப்போ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இவரை தோக்கடித்தா 10 லட்சம் ரூபாய் பரிசு. ஸோ ஊரில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன பண்ணுறான், நான் அவனை தோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க, டே அவன் பயங்கரமான ஆள், யாரும் இந்த ஜெயிக்க முடியாது, நீ வந்து தோக்கடிக்கிறேன்னு சொல்கிறியே அப்படிலாம் சொல்லும் பொழுது, இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சில ஐடியா சொன்னான். அந்த ஐடியா வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். ஸோ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணால், அந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு போயிட்டு பொக்கே கையில் கொடுத்து, சார் நீங்கள் தான் சார் ஜெயிப்பீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணான், வாழ்த்து தெரிவித்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பொக்கே வாங்கின உடனே வாங்கிட்ட உடனே சந்தோஷப்பட்ட உடனே சொன்னான், என்ன சார் ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டான். என்னது ஃபேஸில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு? உடனே அவன் இல்லையே, நான் அப்படி இல்லையே சார், நல்லா பாருங்கள் சார் உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறான், போய் கண்ணாடியில் போய் என்ன பார்க்குறான், ஃபேஸை பார்க்குறான். நல்லா தானே இருக்கிறேன். அவனுக்கு ஒரே ஃபீலிங்கு டல்லாக இருக்கும்னு. ஸோ வீடை லாக் பண்ணிட்டு ஜாகிங் போகலான்னு சொல்லிட்டு ரோட்டில் இந்த ஜாகிங் போயிட்டுருக்கான். அப்போ எதிரில் ஒருத்தன் வரான், யார், இன்னொரு ஃப்ரெண்டு. அவன் பார்த்துட்டு, சார் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போட்டி நடக்க போதுன்னு கேள்விப்பட்டேன், நீங்களும் இருக்கிறீங்களாமே, உங்களை யாரும் அடிக்க முடியாதுல்ல சார் அப்படி சொன்ன உடனே, ஆமாம் நான் டெய்லியும் பார்ப்பேன், நீங்கள் நல்லா ஸ்டாமினா ஓடுவீங்க, ஆனால் இன்றைக்கி தான் ஒரு மாதிரி ஓடுறீங்க, உங்கள் ஓட்டமே சரியில்லையே, ஒரு பலன் இல்லாத மாதிரி ஓடுறீங்களேன்னு. இவனுக்கே டவுட் வந்துச்சு, என்ன ஆயிடுச்சு, பலன் இல்லையோ அப்படின்ற ஒரு மைண்டில் வந்துருச்சு. ஸோ போட்டி நடக்கிற அன்னைக்கு அவன் மேலே அந்த ரிங்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கை கொடுத்தான், ஒரு ஃப்ரெண்டு. சார் கங்க்ராட்ஸ் அப்படி சொல்லி கை கொடுத்தான். அவனும் கை கொடுத்த உடனே, சார் முன்னாடி போட்டிலாம் நீங்கள் நல்லா குடிப்பீங்க, கை வந்து எப்படி இருக்கும், கிரிப்பாக இருக்கும், இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கே சார் அப்படின்ட்டான். என்னாச்சு, இவருக்கு அப்போ மைண்டில் போட்டுச்சு, நம்ம கையில் என்ன இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை. ரிங்குக்குள்ளே போனான், ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணான், ஒரே குத்துனா முடிஞ்சிச்சு. எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மைண்டை தான் பிசாசு தாக்குவான், அந்த ஃபெய்த்தில் ஃபேமாக நிற்காதபடி. நமக்கே சில பிசாசை வச்சுருப்பான், புரிஞ்சிச்சா? அது எங்கேனாலும் இருக்கலாம், வீட்டிலும் இருக்கலாம், காட்டிலும் இருக்கலாம், தூணிலும் இருக்கலாம், துரும்பில் இருக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாம். உங்களை அப்படியே அமுக்கி உட்கார வச்சுருவான். நீங்கள் ஆல்மோஸ்ட் என்ன ஆகிடுவீங்கன்னா, ஏப்பா அப்படின்னு ஆகிடும். நீங்கள் அது ஃபெய்த்துக்குள்ளே போகவே மாட்டீங்க, அதுக்குள்ளே அடுத்த ஸ்டெப் போக முடியாது, ஃபோம் அதை கெட்டே பிடிக்க மாட்டீங்க. இனி நான் சொல்லுகிறேன், யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணு, உன் ஃபோக்கஸில் நீ இரு. அல்லேலூயா. ஃபெய்த்தாக இருக்கிறவன் எப்படி இருப்பானா, ஃபோக்கஸ்டாக இருப்பான். அவனுக்கு தான் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். 3 F ஞாபகம் வச்சுக்கோ, ஃபெய்த்து, ஃபோக்கஸ், ஃப்யூச்சர். அல்லேலூயா. ஸோ ஃபெய்த்தாக இருக்கிறவன் கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக இருப்பான். நீங்கள் பாருங்கள், அந்த தாவீது வந்து அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, கர்த்தர் என்ன பண்ணுவார், கோலியாத்திலிருந்து என்ன பண்ணுவார், காப்பாற்றணும். நல்ல ஃபோக்கஸ்டாக இருந்தான். அதனால தான் அவன் தைரியமாக சொல்கிறான், எல்லாத்தையும் தைரியமாக சொல்கிறான். ஸோ எப்போவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசத்தில் என்ன இருங்க, உறுதியாக இல்லைங்க. அப்படியே இங்கேயும் அங்கேயும் அப்படியே ஃபோக்கஸை மாறிடாதீங்க, சரியா? நிறைய டைம் வந்து நம்ம ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்போ ஃபெய்த் உங்களுக்கு கிரியேட் செய்யாது, ஃபெய்த் உங்களுக்கு கிரியேட் செய்யாது. ஸோ ஒரு முறை ஒரு லயன் வந்து ரொம்ப பசியாக இருந்துச்சு. அங்கே தூரத்தில் என்ன பார்த்துருந்துச்சுன்னா, ஒரு டியரை பார்த்துருச்சு. ஒரு மானை பார்த்த உடனே அதை அடிக்கலான்னு சொல்லி கடிக்கலான்னு சொல்லி போகும்போது, பிடிக்கலான்னு சொல்லி போகும்போது, திடீர்னு இந்த சைடு பார்த்தா, இந்த சைடு ஒரு என்ன இருந்துச்சுன்னா, ஏதோ ஒன்று இருந்துச்சு, சரியா, மங்கி இருந்துச்சு. உடனே இது கண் எங்கே போயிடுச்சு,
இங்கே போயிடுச்சு. இதை பிடிக்கலான்னு போகும்போது அங்கே பார்த்தா ரேட் இருந்துச்சு. அந்த ரேட்டை பிடிக்கலான்னு போச்சு. அது ரேட் என்ன பண்ணிச்சு, ஹோல்ஸுக்குள்ளார போயிடுச்சு. கடைசியில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம நிறைய டைம் ஃபோக்கஸ் மாற 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 ஃபெய்த் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் போக வேண்டிய கோலை விட்டுருவீங்க. ஸோ என்ன வந்தாலும் உறுதியாக நில்லுங்கள். அல்லேலூயா. சாரால் பார்த்தீங்கன்னா அவன் மைண்டில் மாற்றினா கர்த்தர் கிரியை செஞ்சார். ஸோ எத்தனை பேர் மைண்டை மாற்றுவீங்க? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் உன்னுடைய கிரிப்பு ஃபேர்ம் கிரிப்பாக இருங்க. ஆண்டவர் என்ன செய்தாலும் நடத்துவார் அப்படின்றத உறுதியாக நில்லுங்க. ஸோ நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நடத்துவார் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். ஆமென். நீங்கள் நடத்துவார்னு விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். அல்லேலூயா. நான் நிறைய டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்குன்னு போகும்பொழுது ஸோ உண்மையாக கையில் ஒன்றுமே இருக்காது. போகிறதுக்கு இருக்கும், ஆனால் வரத்துக்கு என்னெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு விசுவாசம் அழைச்சவர் என்ன பண்ணுவார், நடத்துவார். ஆனால் இது வரைக்கும் கர்த்தர் கைவிடாதபடி தான் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் எனக்கு அந்த விசுவாசத்தில் மட்டும் அந்த சோர்வோ இல்லை நடத்துவாரா நடத்த மாட்டாரா அப்படின்ற எண்ணங்கள் வரல. இன்றைக்கி கூட சொல்கிறேன், இதுக்கு டைம் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் என்னுடைய ஃபெய்த் நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அது எப்படியாவது செய்வார். எப்படி செய்வார்னு தெரியாது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஓனரை பார்க்கும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு எப்படி நடக்கும் தெரியாது, ஆனால் நடக்கும். அல்லேலூயா. எப்படி நடக்கும் தெரியாது, ஆனால் என்ன ஆகும், நடந்து முடியும். எனக்கு சின்ன டவுட் கூட இல்லை. அவர் என்ன அப்படியே பார்த்துட்டே இருந்தார். நான் இப்படி தான் சொல்லிட்டு வந்தேன், எது நடக்கும் அவ்வளோதான், தயவுசெய்து கண்டிப்பாக நடக்கும், உங்களுக்கு டவுட் வேணாம், கண்டிப்பாக கர்த்தர் செய்வார் அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபேர்ம் கிரிப்பாக இருங்க, ஃபெய்த்தில் இருங்க. நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ ஆபிரகாம் அதில் உறுதியாக இருந்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். நான் இன்றைக்கி நீங்கள் அதில் உறுதியாக இருங்க. ஆமென். ஸோ அது மாத்திரமில்லை, கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெய்த் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ 11வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, the God will fulfill his promise. ஸோ எப்போவுமே ஃபெய்த் என்ன கொண்டு வரோம்னா ஃபுல்ஃபில் பண்ண வச்சிரும். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது. உங்களை செய்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா, சுகம் தருவேன்னு சொல்லிட்டாருன்னா சுகத்தை தருவார். அல்லேலூயா. அவர் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பண்ணாது, வெறுமையாய் வெறுமையாக போகாது. ஸோ அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும். ஸோ அதை நீங்கள் உறுதியாக நம்புங்க. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சொன்ன எல்லா வார்த்தைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். ஆமென். அப்போ ஃபெய்த் என்ன பண்ணுன்னா ஃபுல்ஃபில் இஸ் ப்ராமிஸ், அவருடைய வாக்குறுதிகளை அது நிறைவேற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ 4 காரியங்களை ஃபெய்த் பண்ணும். என்ன பண்ண வைக்கும்? முதல்ல ஸோ ஃப்ரெண்டாக மாற்றும். 2வது என்ன பண்ணும், ஃபாலோ பண்ண வைக்கும். 3வது என்ன பண்ணும், ஃபேர்ம் கிரிப்பாக வைக்கும். 4வது என்ன பண்ணுன்னா ஃபுல்ஃபில் பண்ண வைக்கும். இதுதான் ஃபெய்த் செய்கிற காரியம். நீங்கள் ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க எனக்கு என்ன பண்ணுங்க, பலம் தாரும் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் பலப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கண்களை மூடுவோம், எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்கள். ஆண்டவரே இந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளை நம்மோடு இடைப்படுவாராக. நம்ம எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல ஒரு நண்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே என்ன வந்தாலும் உம்மை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலை ஆண்டவரே நான் உறுதியாய் உம்மை பிடிக்கிறேன். ஆண்டவரே உங்கள் மைண்டை மாற்றுங்க. அல்லேலூயா. உங்கள் ஃபோக்கஸை மாற்றுங்க. அல்லேலூயா. ஸோ அநேகர் உங்களை அந்த ஃபோக்கஸை விட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபேர்ம் கிரிப் ஆண்டவர் மேலே வைங்க. ஆண்டவர் நிச்சயமாக நான் உறுதியாக உங்களை பற்றி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உறுதியாக பற்றி இருக்கிற மனுஷனை பூர்ண சமாதானத்தோடு அவர் காத்துக்கொள்ளுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களை உறுதியாய் நான் பற்றி இருக்கிறேன். ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், அத்தி மரங்கள் துளிர்விடாமல் போகட்டும். ஆமென். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உறுதியாக நம்பு. அல்லேலூயா. உன் தொழுவத்தில் எல்லாத்தையும் நீ இழக்கலாம், கர்த்தர் உறுதியாக நம்பு. கர்த்தர் செய்வார். ஒருவேளை இன்னைக்கு எல்லாமே உனக்கு ஒரு இருளாய் தெரியலாம், எதுவுமே பாசிட்டிவாக இல்லாத மாதிரி தெரியலாம். இன்னைக்கு ஒரு விசுவாசத்தை விட்டுறாது. ஆமென். அநேக சொல்கிறத நீங்கள் கேட்காது. ஆமென்.
கூடுமான வரைக்கும் நீ செவிடனாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. விசுவாசத்தில் உறுதியாய் நீ பற்றிக்கொள். அநேகர் உன்னை இகழ்வார்கள், அநேகர் உன்னை குறை சொல்லுவார்கள், அநேகர் உன்னை தவறாய் சொல்லுவார்கள். நீ விசுவாசத்தை விட்டு வெளியே போயிடாத. நீங்கள் ஆண்டவரை கேளு, ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் நான் உறுதியாக நிற்க எனக்கு உதவி செய்யும். நிறைய பேர் நான் முடியாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த சபை கட்ட முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க உனக்கு வேலை கிடைக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க நீ பாஸ் ஆக முடியாது. அநேகர் சொல்கிறாங்க உன் கடன் பிரச்சனை தீராது. உன் பிரச்சனைகள் இப்படியே லைஃப்பில் இப்படி தான் இருக்கும், லைஃபை இப்படி தான். இதெல்லாம் நான் கேட்டு ஆண்டவரே உன் மேலே இருக்கிற விசுவாசம் குறைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் விட, ஆண்டவரே என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் உண்மையை நான் நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஒரு முடிவு பரியந்தனை நடத்துவார். அந்த முடிவு பரிந்து நடத்துவார். ஆதியில் இருந்த உன்னுடைய விசுவாசம் இதனாலே திரும்பவுமாய் கொண்டு வா. ஆமென். அந்த பிகினிங்கில் இருந்த உன்னுடைய விசுவாசம், ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம். நீங்கள் நிறைய பேருக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டீங்க. இதை செய்யல பிரதர், அதை செய்யல, இத்தனை வருஷம் ஆச்சு, கர்த்தர் எதுவுமே பண்ண மாட்டேங்காரு. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பிகினிங், ஆமென், அந்த உன்னுடைய ஆரம்ப நாட்களில் நீ கர்த்தர் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக வச்சுருந்த. என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் விட மாட்டேன் என்று விசுவாசத்தில் அந்த விசுவாசத்தை திரும்ப கொண்டு வா. கர்த்தர் இறைகிற காற்றை பார்த்து சொல்லுவார், இறையாதே அமைதியாயிரு. பொங்குகிற கடல் அலைகளை பார்த்து சொல்லுவார், இம்மட்டும் வா, இதுக்கு மேலே மிஞ்சி வராது. நான் சொல்லுகிறேன், அநேக காரியங்களை கர்த்தர் உன் கண்ட்ரோலில் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லது எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யூ வில் டேக் இன்சார்ஜ். ஆமென். உன் கையில் அந்த இன்சார்ஜை கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யோசேப்புடைய கரத்தில் அந்த பவரை கொடுத்தார். அவன் கை நீட்டினா தான் உட்காரணும், எழுமுனா தான் எழுமணுன்னு சொன்னால் தான் எழுமணும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சிலருக்கு அந்த தகுதியை கர்த்தர் தருகிறார். நீ ஆண்டவர் உறுதியை விசுவாசி, ஆண்டவர் உறுதியாக நம்பு. ஆண்டவரை உன் உறுதியை நான் பிடிக்கிறேன். ஆண்டவரை அநேக காரியங்களை குறித்து நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன். அநேக காரியங்கள் எனக்கு பாரமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரை இப்படி நடக்குது, ஏன் இப்படி ஆகுது? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் உண்மை உறுதியாக நம்புகிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, சில காரியங்களை கர்த்தர் நீ நேரடியாக ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரும் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நடத்த வல்லவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில ஆண்டவர் உங்களை சில இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். சம்டைம்ஸ் காட்ஸ் புட்ஸ் யூ இன் எ பிளேஸ் அலோன். ஒரு தனிமையான இடத்துல கர்த்தர் உன்னை விடுகிறார். பிகாஸ் he needs you to realize you do not need anybody but him. நீ அவரை மாத்திரம் நீ சார்ந்து கொள்ளும்படியாக சில உன்னை தனிமையாக நடத்துகிறார். ஆபிரகாம் அப்படி தான் வெளியே கொண்டு வந்தார். ஆபிரகாமே, நீ என்ன சார்ந்து கொள். அல்லேலூயா. நீ என்ன சார்ந்து கொள். அதான் தேவனுடைய பெரிய திட்டம். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை சார்ந்து கொள்ளும்படியாக உன்னை கர்த்தர் ஒரு தனிமையின் பாதையில் நடத்தலாம். அல்லேலூயா. நீ இருக்கிற பிளேஸ் ஒரு அலோனாக இருக்கலாம். நீ கேட்கலாம், ஏன் ஆண்டவரே என்னை இந்த மாதிரி ஒரு தனிமையில் நடத்து கொண்டு இருக்கிறீர்? ஆண்டவர் சொல்லுவார், நீ ரியலைஸ் பண்ணு. அல்லேலூயா. நீ கொஞ்சம் சிந்தித்து பார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நீ என்னை மாத்திரம் நீ சார்ந்து கொள். அல்லேலூயா. என்னை மாத்திரம் உறுதியாய் பிடி. ஆமென். இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் வரட்டும், ஆண்டவரே ஆண்டவர் உண்மையே நான் பின்பற்றுகிறேன். அல்லேலூயா. உண்மையே நான் பின்பற்றுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை,
அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரே உம்மையே உறுதியா நம்புகிறோம்ப்பா. நான் நம்புவேன் மனுஷனை நம்பினது போதும். ஒருவரை. ஆண்டவரே அதிகாரிகள் நம்பினது போதும். ஆண்டவரே ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். ஒருவரை. ஓ thank you Lord. ஆமென். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. ஆண்டவரே என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லாவிட்டாலும் ஓ thank you Lord. ஆமென். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. thank you Lord. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன். ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரே விசுவாசத்தினாலே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு நண்பனாய் மாறிவிட்டீர். விசுவாசத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். உங்களுடைய காலிங் எதுவாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறோம்ப்பா. நீ சொல்லுகிறத நாங்கள் செய்கிறோம். விசுவாசத்தினாலே நாங்கள் உறுதியாக பின்பற்றுகிறோம். எந்த சூழ்நிலை வரட்டும் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் போக மாட்டோம்ப்பா. உங்களோட ஃபோக்கஸ் ஆண்டவரே உண்மையே நோக்கி இருக்கோம். ஆண்டவரே உறுதியாக நாங்கள் பிடிக்கிறோங்க. மைண்டில் யார் எங்களை கத்தாவே டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி நாங்கள் உறுதியாய் நிற்போம். ஆண்டவர் அல்லேலூயா. உறுதியாய் நிற்போம். எல்லாவற்றுக்கும் மேலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா ப்ராமிசஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீர். இதுவரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறீரோ அதை நிறைவேற்றுவீர் ஆண்டவர். நிறைவேற்ற வல்லவர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸோ அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். ஸோ மண்டே டு சாட்டர்டே, மண்டே டு ஃப்ரைடே 6 to 8 o'clock நம்ம சபைக்காக ஜெபிக்கிறோம். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகளும் வந்து பங்கு பெறுங்கள். சாட்டர்டே அது 6 to 7:30 இருக்கும். அது மாத்திரமல்ல வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10:30க்கு உமன்ஸ் ப்ரேயர் இருக்கும். ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல சாட்டர்டே நடக்கிறதான பிரதர்ஸ் ஃபெலோஷிப்பை ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ இன்று மாலை சரியாக 4:45க்கு டைம் என்ற கான்செப்டில் ஸோ ஷைனிங் ஸ்டார் நடத்துகிறதான ப்ரோக்ராம் இருக்கிறது. லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகெயின். இழந்த நேரங்கள் திரும்ப கிடைப்பதில்லை என்ற தலைப்பின் கீழதாக நேரத்தை மையமாய் வைத்து நடத்த இருக்கிறார்கள். ஸோ எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்கள் கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள்.
ஸோ இதை விட்டு விடாதீர்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது முடிந்த பிறகு 6:40க்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். ஸோ அது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட்டு சண்டே ஈவினிங், ஸோ வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள் மற்ற எல்லாரும் இதில் நீங்கள் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ அதில் ஸ்கேமை குறித்து, சரியா, எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை குறித்து ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சார் சார் வாங்க ரஜான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அவர் குமார் பற்றி எதனா தெரியுமா சார்? குமார் ஏதோ பேங்க்ல ஏதோ பணம் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறார். ஒரு மாதிரி பித்தி புத்து மாதிரி இருக்கிறாரு. வாங்க போய் பார்க்கலாங்களா அவர் வீட்டில்? சரி, எனக்கு வீடு தெரியும், போயிட்டு பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். ஐயோ, என்ன பண்ண முடியலையே. முந்தனே தான் எஜுகேஷனுக்காக லோன் வாங்கினேன். லோன் கிரெடிட் ஆயிடுச்சு. எஜுகேஷன் லோன் வந்துச்சேன்னு சந்தோஷத்தில் இருந்தேன். ஒரே எஸ்எம்எஸ் கிளிக்குனால ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, அந்த கிளிக் பண்ணேன், எல்லாம் காசு போயிடுச்சு அக்கௌண்ட்லேருந்து. என்ன பண்ணுறது, யாருக்கு சொல்கிறது தெரியலையே, யாருக்கு சொல்கிறது தெரியலையே. வாங்க சார். என்ன குமார், என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கிற? என்ன சார்? என்ன குமார், எப்படிங்கிற? சார், எஜுகேஷனுக்காக லோன் வாங்கினேன் சார். ஆமாம், ஒரு 10 லட்சம் அப்ளை பண்ணேன் சார். சரி. நேற்று அப்ளை பண்ணால் வந்துச்சு சார் அது காசு. ஒரே நாளில் ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு சார். அது கிளிக் பண்ணேன், அந்த எஸ்எம்எஸ்னால காசெல்லாம் போயிடுச்சு சார். யாருக்கு சொல்கிறது சார், ஒரே எஸ்எம்எஸ்னால போயிடுச்சு சார். 10 லட்சம் போயிடுச்சு. 10 லட்சம் போயிடுச்சு சார். என்ன பண்ணுறது சார்? என்ன குமார் இப்படி பண்ணிட்டு சார், ஒரே எஸ்எம்எஸ் கிளிக்னால வந்துச்சு. என்ன எஸ்எம்எஸ்? அது ஓப்பன் பண்ணுங்கன்னு கிளிக்னு மெசேஜ் வந்துச்சு சார். ஒரு கிளிக் பண்ணேன் சார், அவ்வளோதான். எல்லா காசு பேங்க்ல நின்று போயிடுச்சு சார், பேங்க் அக்கௌண்ட்ல நின்று. தெரியலையே போ, யார் பண்ணுறது தெரியலையே, என்ன பண்ணுறது தெரியலையே. உங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கும் ஒன்றும் தெரியாது, கடவுள் தான் இதுக்கு வழி காமிக்கணும். என்ன பண்ணுறது தெரியலையே சார். இது ஃபோன்னால தான் சார் வந்துச்சு எல்லாமே. ஐயோ, என்ன செய்யறதுன்னே தெரியலையே. கொஞ்சம் யோசிக்கணுமா இருந்துச்சுல்ல பண்ணுறது டைமில் நீங்கள் கவனிக்கல. என்ன பண்ணுறது சார்? இப்போ கவலைப்படாதீங்க, எதனா ஒரு வழி அது. எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணுறதோ தெரியலையே கடவுளே. ஓகே, பார்க்கலாம். ஓகே குமார், ஓகே, கவலைப்படாத, எதனா ஒரு வழி கிடைக்கும். ஓகே, வரோம், பார்க்கலாம். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், உங்களை சுற்றி ஒரு மோசடி கும்பல் கழுகு போல பார்த்து கொண்டிருக்கிறதை? உங்கள் ஸ்மார்ட் ஃபோன், எஸ்எம்எஸ், ஃபோன்பே, கூகுள் பே மற்றும் QR கோடின் மூலம் உங்கள் பணம் திருடப்பட வாய்ப்பிருக்கிறது. இந்த மோசடியிலிருந்து உங்கள் பணத்தை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? தெரிந்து கொள்ள வாருங்கள். 24ஆம் தேதி நடக்கிறதான அந்த கொடிகைக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. ஸோ அது மாத்திரமல்ல, இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடல என்றால் ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாம், உங்களுக்கு ஜெபிக்க இருக்கிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி யார் கொண்டாடுறீங்களா? எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எண்மினுக்கிற ஆத்மாக்களுக்கு ஜெபிக்கிறோம் இயேசுவே. நீர் அப்பா பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி அப்பா நினைவு கூர்ந்தீர், அதற்காக நன்றி இயேசுவே. இம்மட்டும் நடத்தி வந்தீர், அதற்காக நன்றி அப்பா. அந்த கிருபை, அந்த தயவை அப்பா எண்ணி பார்க்க அந்த நாட்களை நீர் கொடுத்தீர், அதற்காக நன்றி. உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உம்மை பின்பற்ற உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய வழிகளை நடத்துங்க, அதற்காக நன்றி. நீர் கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு இறங்கு வழி நடத்துங்க, அதற்காக நன்றி ராஜா. துதி கன மகிமைக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தேசக்காரர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறவர்கள் எளிமை நிற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எளிமை நிற்கலாம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். யார் இருக்கிறீங்களா? முதல் தடவையாய் வந்தவர்கள் கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. ஸோ இது வரைக்கும் என்னை பார்க்காவிட்டால் நீங்கள் வெளியே போகும்பொழுது என்னை சந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ உங்கள் வீடுகளுக்கு ஹவுஸ் விசிட்டிங் வர வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த கார்டை நீங்கள் காணிக்கை சமயத்தில் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள், அதை ஃபில் பண்ணி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த சபையோட தேவைகளுக்காக கிட்டத்தட்ட 10,000 சிமெண்ட் மூட்டைகளுக்காக கடந்த நாட்களிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மூட்டையுடைய விலை 450 ரூபாய். ஸோ ஒரு வேளை நீங்கள் தாங்கக்கூடும் என்றால் நீங்கள் உற்சாகமாய் தாங்குங்கள். ஸோ உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உற்றார் எல்லாருக்கும் சொல்லி இந்த முதல் ஃபேஸில் அந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
ஸோ நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்ம எல்லார் கண்களை மூடுவோம். நம்ம எல்லார் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். கொடுக்க போகிற இந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். என்னால் கொடுக்க போகிற இந்த காணிக்கைகள் தசமால் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. இதை ஊழியத்தை நாங்கள் விதைக்கிறோம். இதை பல மடங்கு பெருகச் செய்யும். நிறைவாய் நடத்துங்கப்பா. நீரே கொடுந்து வழி நடத்தும். மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை மகன் பாடுகிற வேளையிலே உற்சாகமாக நாம் கொடுப்போம். ஆமேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே. எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே. எல்ஷடா எல்ஷடா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
எல்ரோஹி என்னை காண்பவரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே. எல்ரோஹி எல்ரோஹி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஹீரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஹீரே எல்லாம் பார்த்து கொள்வி. எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஹீரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஹீரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 தேங்க்யூ. ஹல்லேலூயா. வாப்பா அபிஷேக் வா. எல்லா கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். God bless you. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து இருக்கலாம். எல்லாம் கத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கத்தர் அந்த வேளையிலே கத்தர் நம்ம கொடுத்த கிருபைக்காக எல்லா கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வேலைக்காய் நன்றி சொல்லிட்டு எல்லாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. கத்தர் இந்த நாளிலே கத்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கத்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். ஆண்டவரே உலகம் எனக்கு பின்பதாக இருக்கட்டும், சிலுவை எனக்கு பின்பதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே இந்த வேளையிலே கர்த்தாவே விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் முன்னாடி சொல்லுகிறோம். ஆண்டவரே கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தெய்வம் தாமே இதை பல மடங்கு பெருகச் செய்யுங்க. ஊழியத்தின் தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. சபைய தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. கட்ட முடியாத நிற்கிறதான அந்த தடைகளை நீக்கட்டும். என் தேவன் தாமே இந்த நாளில் ஜனங்களோடு இடைப்படுவீரா. நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். நீர் ஆரம்பித்து நீரே அதை முடிப்பீரப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரை உமையை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே. உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே.
சேர்த்து சொல்லுவோமா? கஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வேண்டாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் பின்னோக்கே நான் 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 பின்னோக்கே நான். No turning back, no turning back, no turning back, no turning back. எத்தனை பேர் சொல்ல முடியும்? No turning back, no turning back. சொல்ல உறுதியாக இருக்கிறோம். Turning back, no turning back. No turning back, no turning back, no turning back. Thank you, Lord. No turning back, no turning back. நன்றி ஆண்டவரே. எந்த சொல்ல உறுதியாக நிற்கக்கூடிய அந்த விசுவாசங்களை தாங்கப்பா. மனிதர்களுக்கு குறை சொல்லட்டும் ஆண்டவர், என்ன விதமான எங்களை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணட்டும், எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். உண்மை நாங்கள் ஃபாலோ பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக ஆண்டவரே தங்களை ஏற்றிருக்கிறோம். நல்ல நண்பனாய் எங்களுக்கு இருந்த ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் சொல்லுகிறோம், எங்களுடைய வருத்தங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே நீரே எங்கள் கூட இருந்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுங்க. அன்றது விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தாவே எல்லாம் சுதந்திரிக்க உதவி செய்யும். நீரே கூட இந்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வரைக்கும் மட்டும் என்று விட சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஸோ எவ்ரி சண்டே வர்ஷிப் முடிஞ்சோன்னா மெசேஜ் இருக்கும், சீக்கிரம் வந்துடுங்க. ஆமேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக.